தளபதி சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நேத்திருந்து தளபதி ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். நேத்தோட நம்ம தளபதி விஜய் அவர்கள் சினிமாக்குள்ள என்டர் ஆகி 33 இயர்ஸ் கிட்டத்தட்ட 33 வருடங்களா கடந்திருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த லெவல்ல தளபதி விஜய் அவர்கள் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆக்டரா பார்த்தோம்னா இருந்து இப்போ பாலிடிக்ஸ்க்கு போயிட்டாரு. சரி ஓகே. தளபதி விஜய் அவர்கள் 33 வருஷம் சினிமாவுல இருந்ததுக்காக நேத்து பயங்கரமான செலிப்ரேஷன் நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் ட்விட்டர்ல இன்னும் கூட ஹேஷ்டேக் இருக்கு. அந்த ஹேஷ்டேக் பயங்கரமான ட்ரெண்டிங். சரி ஓகே. இப்ப நம்ம எதிர்பார்த்தது என்ன அப்டின்னா, நேத்து ஜனநாயகன்லேருந்து ஒரு செகண்ட் சிங்கிள், ஒரு போஸ்டர், ஒரு ஏதாவது ஒரு அப்டேட் ஏதோ ஒண்ணு குடுப்பாங்க அப்டின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தா ஒண்ணுமே வரல. இதுதான் பிரச்சனை. தளபதியோட 68 படங்கள் வரைக்கும் அப்படியே வீடியோவ சின்ன சின்ன கிளிப் எல்லாம் கட் பண்ணி பார்த்தோன்னா, அது ஒரு வீடியோவா மேக் பண்ணி ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு போடுறீங்க கேவின் புரொடக்ஷன் ஹவுஸ். பட் உங்க படத்திலிருந்து தளபதியோட அந்த செலிப்ரேஷன் அன்னைக்கு ஒரு அப்டேட் குடுக்கலையே. இதுதான் உங்களோட அந்த ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கிறதா அப்படின்னு மாரி நம்மளுக்கு கேட்க தோணுது. ஒரு போஸ்டர் விட்டுருக்கலாமே. செகண்ட் சிங்கிள், டீசர், கிளிம்ஸ் அதெல்லாம் போயிட்டு போச்சு அது. ஒரு போஸ்டராவது விட்டுருக்கலாமே. அது கூட இல்ல. இதுதான் பார்த்தோன்னா, இப்போ மிகப்பெரிய வருத்தமா இருக்கு தளபதி ரசிகர்களுக்கு. ஆல்ரெடி படத்தோட ரிலீஸ் டேட் வேற நெருங்கிருச்சு. படம் ரிலீஸ் ஆகறக்கும் பார்த்தோம்னா இன்னும் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்காம இருக்காங்க. ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா எந்த ஒரு அப்டேட்டுமே கிடையாது. இந்த மாரி பல பிரச்சனைகள் ஆல்ரெடி பார்த்தோம்னா, தளபதி ஃபேன்ஸ் மைண்ட்ல ஓடிட்டுருக்கு. இப்போ அப்டேட் குடுத்துருவாங்க அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருந்தா அதுவும் இல்ல. நான் முதல்லே சொல்லியிருந்தேன் டிசம்பர் 4ல வரக்கு வாய்ப்பில்ல. நான் அதுக்குண்டான எந்த ஒரு டாக்குமே டீம் கிட்ட இல்ல. இந்த வீக் கண்டிப்பா நடக்கறக்கு வாய்ப்பில்ல. மேபி நெக்ஸ்ட் வீக் தான் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாரி நம்ம எதிர்பார்த்தோம். சரி நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். இந்த வீக் வரல. அது நெனச்ச மாரியே வரல. தளபதியோட லாஸ்ட் ஃபிலிம் ஜனநாயகன் அப்படின்ற மாரியே, அவரோட லாஸ்ட் இயரும் இதுதான் சினிமால. ஸோ இப்படி இருக்கிறப்போ 2யுமே பார்த்தோன்னா ஒண்ணா மேட்ச் பண்ணி ஒரு அப்டேட் ஒண்ணு குடுத்து, இந்த மாரியான ஒரு நாள்ல தளபதி ஃபேன்ஸ சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, பயங்கர ஹேப்பியா இருந்திருக்கும். அத ஏன் பண்ணாம விட்டாங்க அப்படின்ற மாரி ஒரு சின்ன வருத்தம் இருக்க தான் செய்யுது. அதுல எந்த மாற்றமும் இல்ல. சரி ஓகே. இனி வரக்கூடிய நாட்களாவது டிசம்பர் 2nd வீக்ல அப்டேட்டுங்கிறது குடுக்க ஸ்டார்ட் பண்ணிருவாங்க அப்படின்ற மாரி நம்ம முதலே பார்த்திருந்தோம். ஸோ இனிமேலாவது பார்த்தோன்னா, நெக்ஸ்ட் வீக்லேருந்து அப்டேட்ஸ் அப்படிங்கிறத குடுங்க அப்படின்ற மாரி தளபதி ஃபேன்ஸ் இப்போ கேவிஎன்ன பார்த்தோன்னா ட்ராக் பண்ணி அதிக அளவுல கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. டேக் பண்ணி கேட்டுருக்காங்க. இது ஒரு டாபிக் பயங்கரமா போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவுல தளபதி விஜய் அவர்களோட சில ஃபோட்டோஸ் எல்லாம் வெளியாகி பார்த்தோம்னா, அதுவும் சில பயங்கரம். இன்னும் சில பேருக்கு அது ஏஐ ஃபோட்டோவா, ஒரிஜினல் ஃபோட்டோவா அப்படின்ற லெவலுக்கு குழம்பிட்டாங்க. அந்த லெவல்ல பார்த்தோம்னா, பசங்க எடிட்லாம் இருக்கிறாங்க. ப்ளஸ் அஃபீஷியலும் வருது. இந்த மாரியான சில விஷயங்கள் போயிட்டுருக்கு. இப்படி இருக்கிற இந்த மாரியான குழப்பமான சிச்சுவேஷன்ல தயவு செஞ்சு ஒரு அப்டேட்ட குடுத்துருங்க கேவிஎன்னே அப்படின்ற மாரி தான் நம்ம இந்த இடத்துல கேட்கக்கூடியது. ஆல்ரெடி தயாரிப்பு நிறுவனம் பார்த்தோம்னா, கர்நாடகா அப்படிங்கிறதுனால அங்க என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்ற மாரி இன்ஃபர்மேஷன் குடுக்கறக்கும் சரியான ஆட்கள் இல்ல. இப்ப தமிழ்நாடா இருந்துச்சுன்னா, என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்ற மாரியான சில இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு எப்படியாவது கிடைச்சிரும். இது பார்த்தோம்னா, அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறதுனால, அதுவும் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேன்து. இந்த மாரி பல இஷ்யூ போயிட்டே தான் இருக்கு. சரி எதுனா நடக்க போகுது ஃபைனலி அப்டேட் எப்ப குடுப்பாங்க அப்படின்றதுக்காக தான் வெயிட்டிங். பொறுத்திருந்து பார்ப்போம். நேத்து நம்ம தளபதி அவரோட சினிமா ஃபீல்ட கரியர முடிச்சுட்டாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா 33 வருஷம் ஆயிருச்சு. இனி அடுத்து தளபதி படங்கள் நடிச்சா தான் அந்த 34 இயர்ஸ்க்கு போகும். ஒரு சினிமாலருந்து இப்ப வெளிய வந்துட்டாரு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு.